Welcome to SSC Max Academy. Current affairs of 24th November 2023. First question பார்ப்போம். Who defeated India at FIFA World Cup qualifier breaking their 15-match winning streak at home? So யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார். So next, name the experiment launched by NASA to study colorful bands of light in Earth atmosphere called air glow. So first இதில் பாருங்க எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்க கலர்ஃபுல் பேண்ட்ஸ் ஆஃப் லைட்ஸை ஏர் க்ளோன்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ நாசா வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ அது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா AWE, அட்மாஸ்பெரிக் வேவ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டெரெஸ்ட்ரியல் வெதரும் ஸ்பேஸ் வெதரும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சு ஸோ தே ஆர் டூயிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ஸ்டடி. ஸோ நெக்ஸ்ட், name the accelerator launched by AIM and CSIRO of Australia to promote circular economy startup. Okay, so circular economy na நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ பிளாஸ்டிக் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா ஸோ அடுத்து அதை ரீசைக்கிள் அனுப்புவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எங்கெங்க தேவைப்படுதோ ஸோ அங்கெல்லாம் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் எக்கனாமி. எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் ரெடியூஸ் பண்றோம்ல அதுதான். ஸோ எங்க வந்து இந்த ஆக்சிலரேட்டர் பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ரேபிட் இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் எக்ஸ்பான்ஷன் ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வேர் இஸ் த சாரி வேக்கத்தான் 2023 being held organized by the Ministry of Textiles? ஓகே, சாரி வேக்கத்தான் அப்படின்னா ஸோ நிறைய உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, தே வில் வேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் டு ப்ரமோட் த டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ எங்க இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைல தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் மீட்டிங் ஆஃப் த கமிட்டி ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் SCST ஹெல்ட் அட் பாரத் மண்டபம். அதோட எடிஷன் கேட்குறாங்க. ஸோ 27th எடிஷன். ஓகே, ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த ஆப்ரேஷன் லான்ச்டு பை CGDT டு பஸ்ட் ஃபேக் பில்லர்ஸ். ஓகே, ஸோ ஹூ இஸ் CGDT? CGDT யாரு நம்மளுக்கு சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் கிளீன் ஸ்வீப் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு இல்லையா, இந்த ITC வந்து தப்பா வந்து ஃபைல் பண்ணி என்ன பண்றாங்கன்னா GSTல இருந்து தப்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் கிளீன் ஸ்வீப். ஸோ நெக்ஸ்ட், who conducted the state educational achievement survey 2023? ஸோ வந்து இது வந்து நம்ம யூனியன் கவர்மெண்டோட சர்வே. ஓகே, இந்த சர்வே பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PARAKH, PARAKH. What does it means? Performance Assessment Review Analysis of Knowledge for Holistic Development. Okay, so next பாருங்க, name the founder of Shankara Nethralaya, India's biggest charitable eye hospital, who passed away recently. அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. It is quite important question. SS Badrinath. So next பாருங்க, Prime Minister Modi to visit Madura to attend Sant Mirabai Janmotsav celebrating anniversary of Sant Mirabai 525th anniversary. So Mirabai வந்து 16th century saint இவங்க. ஸோ வந்து இவங்க எதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கிருஷ்ணா. ஓகே, ஸோ இவரை வந்து தீமா வச்சு தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த ஸ்கீம் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆன் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஓகே, ஸோ இதோட ஸ்கீம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா, PM ஜன்மன். ஸோ நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 25th November 2023. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Dash advance at the China Masters Super 750 beating Akira Koga and Taichi Saito of Japan 21-15 and 26-16. Okay, so Satvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty இவங்க தான். So next பாருங்க, on 22nd November 2023 Union Minister Sri Nitin Gadkari inaugurated the Dash edition of India's Water Impact Summit. Okay, 2023. ஸோ எங்கே நடந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் இன் நியூ டெல்லி. ஸோ யார் பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட எடிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ 8th எடிஷன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் த விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா லான்ச்டு பை பிஎம் நரேந்திர மோடி? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எங்கன்னா குந்தி ஜார்க்கண்ட், இங்க தான் இந்த விக்ஷித் பாரத். ஒண்ணுமே இல்லைங்க, கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வேன் வச்சு என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டா வில்லேஜ் லெவல்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் இருக்கு கவர்மெண்ட்ல அப்படின்னு. அதுதான் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா. ஸோ நெக்ஸ்ட், fourth question, on 22nd November 2022, Union Minister Rajiv Chandrasekhar participate in the dash edition of Isha Insight, the DNA of success. Okay, so இதை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 12th edition. ஓகே, ஸோ 12th edition அண்ட் ஈஷா ஃபவுண்டேஷன் தான் இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், நேம் த இந்தியன் நேவல் ஷிப் deployed at Maputo, Mozambique as part of the ongoing extended operation deployment of Africa. லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ஆன்கோயிங் எக்ஸ்டெண்டட் ஆப்ரேஷன். இப்போ வந்து மொசாம்பிக், சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க. ஸோ இப்போ மொசாம்பிக்ல இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இந்தியன் நேவல் ஷிப் நேம் என்னன்னா சுமேதா. ஸோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க, வேர் இஸ் த செகண்ட் எடிஷன் ஆஃப் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஸ்ட்ரா ஹிண்ட் is being conducted? Okay, so எங்க நடக்குது அப்படின்னா பெர்த். Okay, so Perth is in Australia. ஏன்னா it is between Australia and India. So அடுத்து 7th question பார்ப்போம். Name the first woman to make history by becoming commanding officer at Armed Forces Transfusion Center, Delhi Khan. Okay, so இவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, கொலோனல் சுனிதா பிஎஸ். ஸோ நெக்ஸ்ட், வேர் இஸ் த ஏசியன் இந்தியன் மில்லட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ்? இப்போ தீம் பாருங்க, ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரீஸ் கூட இந்தியா வந்து மில்லட் ஃபெஸ்டிவலு, இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து மில்லட் எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, ஏசியன்னா இந்த குளோபல் சவுத்ல, இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கிற இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வரும். ஸோ எங்க நடக்குதுன்னா இந்தோனேஷியாவில் தான் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட், நேம் த இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை CCRAS. Okay, CCRAS to promote innovation by Ayurveda practitioners. Okay, so CCRAS யாருன்னு பார்த்தீங்கன்னா Central Council for Research in Ayurveda and Science. Okay, so இவங்க நடத்துகிற இந்த இனிஷியேட்டிவ் பேரு அக்னி. அக்னினா ஒன்றும் இல்லைங்க, ஆயுர்வேதா கியான் நைபுண்யா இனிஷியேட்டிவ், இதுதான் அக்னி. ஸோ நெக்ஸ்ட், on November 22nd, 2023, President of India launched New Education for New India campaign of Brahma Kumari at இவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன், சரிங்களா, என்ஜிஓ மாதிரி. ஸோ எங்க வந்து பண்ணாங்கன்னா சாம்பல்பூர்ல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 26th November 2023. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, who among the following won silver at 60th World Wushu Championship USA? ஓகே, ராஷிபீனா தேவி. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் ஃபவுண்டேஷன் டே அட் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் PWD பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வாஸ் அப்சர்வ்ட் ஆன் November 23, 2023, 47th ஃபவுண்டேஷனல் டே. ஓகேவாங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் கீலோ இந்தியா பேரா கேம்ஸ் பீயிங் ஹெல்டு? ஸோ இது கீலோ இந்தியா பேரா கேம்ஸ், இது எங்க நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் நாஷா முக்த் பாரத். ஓகே, நாஷா முக்த் பாரத் அபியான் MOU வாஸ் சைன் பிட்வீன் MOSJE அண்ட் இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இஸ்கான். ஓகே, ஸோ இந்த நாஷா முக்த்னா அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே வரோம் நாஷா முக்த். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ட்ரக் அப்யூஸு, இந்த ட்ரக் ரிலேட்டட் நியூஸ்லாம் நிறைய வர்றதுனால ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who was awarded with the best employer in diversity and inclusion award by Association of Chambers. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் கொடுக்குறாங்க Association of Chambers. யார் வாங்கினாங்கன்னா REC தான் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், when is வேர்ல்டு டாய்லெட் டே அப்சர்வ்டு பை த UN? ஸோ என்னைக்கு வந்து வேர்ல்டு டாய்லெட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 19 தான் வேர்ல்டு டாய்லெட் டே. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட் அண்ட் குளோபல் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெபாசிட்டரி were launched to provide digital public infrastructure in global south. Okay,
ஸோ குளோபல் சவுத் கண்ட்ரீஸில் ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பண்ணுறதுக்காக கொடுக்குற ஃபண்டு தான் இந்த சோஷியல் இம்பேக்ட் ஃபண்டும் GDPIR. சரிங்களா? ஸோ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா வாட் ஆர் த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, இந்த ஆதார் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, KYIC இதெல்லாம் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க HQIDS. ஓகே, and Dash signed a MOU for technical collaboration and joint research and development in the field of defense technology. Okay, so CSIR தான் collaboration வச்சு பண்ணுவாங்க. சரிங்களா? So next, the mapping of the chiefs in India, authored by Professor Ramesh Chandra Gaur, was launched at எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா IGNCA. ஓகே, ஸோ தட் இஸ் இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு கேட்லாகும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஆகம் தந்திரா மந்த்ரா யந்த்ரா. ஓகே, ஸோ இந்த கேட்லாக் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, November 23, 2023, DGFT, okay, Directorate General of Foreign Trade and Dash signed MOU to boost e-commerce exports from the country. So e-commerce exports இந்த ஃபாரின் ட்ரேடு அப்போ யார் பண்ணுவாங்க அப்படின்னா Amazon தான் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.